இப்போ மல்லி ஒரு வழியாக வெண்பாவுக்காக கோவிலுக்கு போய் அந்த ஆயுஷ் ஹோமத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே மேற்கொண்டு பரிகாரம் வீட்டில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த புரோகிதர் சொல்லி விட்டுடுறாங்க. அந்த பரிகாரத்தெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 உயிராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப 2 வேளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதை செய்கிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நாகு சொல்கிறாங்க. ஆனால் மல்லி நிச்சயமாக நான் அதை செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க விடாப்பிடியாக இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் என்ன பரிகாரம் செஞ்சாலும் நம்ம வெண்பா வந்துட்டால் நல்லா தான் இருக்கும். இப்போ வீட்லேயுமே விஜய் அந்த டேப்லெட் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேல் நர்ஸ் கிட்ட பயங்கரமா கோபத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப விஜய்க்கு என்னதான் ஆச்சு, ஏன் அந்நியன் போல எல்லார்கிட்டயும் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. அவங்க பொண்ணு தொலைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதால பாக்குற எல்லார்கிட்டயும் அவங்க கோபத்தை காமிச்சா எல்லாரும் அதை எப்படி ஈஸியா எடுத்துப்பாங்க. இப்போ அந்த நர்ஸ் மாத்திரையை தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த டைமுக்கு சரியா டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்றப்ப நான் என்ன நிலைமையில இருக்கிறேன், நான் என் பொண்ணை காணாம நான் தவிச்சிட்டு இருக்கிறேன், நீ டேப்லெட்டை கொண்டு வந்து தரியா அப்படிங்கிற மாதிரி அந்த டேப்லெட் எல்லாம் தட்டி விடுறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையாவே கஷ்டமா இருக்கு. விஜய் ஏன் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு மேல் நர்ஸ் வந்திருந்திருப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நைட்டு போயிருந்திருப்பாங்க. அவர் ஒன்றும் பெரிய தவறு செய்யலையே, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. அதுவும் மல்லிக்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போயிருப்பாங்க. அதுவே பெரிய குத்தமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்கள வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா விஜயோட மனிதாபிமானம்லாம் எங்கே போச்சுது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா வெண்பா காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறதால அவங்களோட மனிதாபிமானத்தையும் கலத்தி வச்சுட்டாங்களா. இப்போ இந்த நர்ஸ்கிட்டையுமே இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த ராஜி இடையில புகுந்து அவங்களுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்து நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்க. இருந்தாலுமே அதோட விடுறதா இல்லை, குழந்தைங்களை கடத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அங்கங்கே யாசகம் வாங்க வைக்கிறாங்க, அவங்களோட ஆர்கன்ஸ்லாம் திருடுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்கிறப்ப பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நான் என்ன நிலைமையில இருக்கிறேன், நீ தேவையில்லாமல் என்னை பயமுறுத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் குழந்தையை காணாமல் நான் எவ்வளோ தவிச்சிட்டு இருக்கிறேன், நீ என்ன கூலாக இருந்துட்டு இருக்கிற, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கதிரேசன் நிஷா எல்லாருமே சேர்ந்து தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெண்பா வீட்டுக்கு வந்தால் தான் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.